நெல்லையில் பாட்டியை கிரிக்கெட் மட்டையால் அடித்து கொலை செய்ய முயன்ற பேரன் போலீசில் சிக்கியிருக்கிறார். பாட்டியை கொலை செய்ய முயன்றது ஏன்? வாக்குமூலத்தில் பேரன் கூறிய அதிர்ச்சி தகவல்கள் என்ன? நெல்லை சந்திப்பு சிந்து பூந்துரை செல்வி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பெரியசாமி. இவர் சமத்துவ மக்கள் கட்சியில் மாவட்ட செயலாளராக இருந்து வந்தார். இவரது மகளுக்கு அடுத்த மாதம் திருமணம் நடக்க உள்ள நிலையில் அதற்காக பத்திரிகை கொடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார். நேற்று காலையில் வீட்டில் இருந்த அனைவரும் பத்திரிகை கொடுக்க சென்றபோது வீட்டில் அவரது மாமியார் மேரிபாய் மட்டும் தனியாக இருந்துள்ளார். இந்த வேளையில் வீட்டின் முன்பக்க சுவரை ஏறி குதித்த இருவர் வீட்டிற்குள் புகுந்து மேரிபாயை தாக்கி கழுத்தில் இருந்த செயினை பறிக்க முயற்சி செய்துள்ளனர். கழுத்தில் கிடந்த 7 சவரன் தங்கச் செயின் அருந்து விழுந்த நிலையில் மூதாட்டியும் கீழே விழுந்து மயங்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இந்த நிலையில் வீட்டில் தனியாக இருந்த மேரிபாய்க்கு உணவு கொடுப்பதற்காக வந்த உறவினர் வீட்டை வெகு நேரமாக தட்டியும் திறக்காததால் உடனடியாக அவர்களது குடும்பத்தினருக்கு தகவல் கொடுத்துள்ளார். வீட்டுக்கு வந்து பார்த்தபோது மேரிபாய் இரத்த காயத்தோடு இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் நெல்லை சந்திப்பு போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். மேலும் மூதாட்டியை நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். மாநகர காவல் துணை ஆணையாளர் கீதா தலைமையிலான போலீசார் சம்பவம் நடைபெற்ற வீடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை ஆய்வு செய்தனர். மேலும் சம்பவ இடத்திற்கு மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடும் பணி தீவிரமாக நடந்தது. இந்த நிலையில் வீட்டை ஆய்வு செய்தபோது மர்ம நபர்கள் பறிக்க முயற்சித்த 7 சவரன் தங்கச் செயின் மெத்தையின் அருகே கிடந்ததைக் கண்டு போலீசார் எடுத்து உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தனர். இதில் ஈடுபட்ட நபர்கள் யார் என்பது குறித்து கண்டறிய சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதில் மூதாட்டியை தாக்கிய சம்பவத்தில் ஈடுபட்டது அவரது பேரன் என்பது தெரியவர போலீசார் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். பேரன் சரண்பாபுவை போலீசார் பிடித்து விசாரித்த போது அவர் சொன்ன தகவல் போலீசாரை மேலும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. 21 வயதான சரண்பாபு பள்ளி படிப்பை முடித்துவிட்டு ஊரை சுற்றி வந்து கிரிக்கெட் விளையாடி வருகிறார். இந்நிலையில் சரண்பாபுவை பற்றி அவரது தாய் மற்றும் தந்தையிடம் மூதாட்டி மேரிபாய் அடிக்கடி புகார் தெரிவித்திருக்கிறார். அவர் கிரிக்கெட் விளையாட செல்லும் போதெல்லாம் அவர்களிடம் போட்டு கொடுத்திருக்கிறார். இதனால் பாட்டியின் மீது கோபம் கொண்ட சரண்பாபு வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் கிரிக்கெட் மட்டையால் மூதாட்டியை கொடூரமாக தாக்கியும் கத்தியால் அவரது கழுத்தை அறுத்தும் இருப்பது தெரிய வந்தது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மூதாட்டிக்கு கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே போலீசில் சிக்கிய சரண்பாபு சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம் என்றும் போலீசார் கூறியுள்ளனர்.